வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் தமிழ் சிஎன்சி டர்னிங் அண்ட் விஎம்சி ப்ரோக்ராமிங் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் ஐக்கான் இதுமாரி தெரியும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹோம் அப்படின்ற பேஜில் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஹோம் பேஜ் பக்கத்தில் வீடியோஸ் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏகப்பட்ட கேட்டகரியில் இதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் சிஎன்சி டர்னிங், விஎம்சி ப்ரோக்ராமிங், மெயின்டெனன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் ஏகப்பட்ட வீடியோஸ் இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஜாப் ஆஃபர்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதுவும் ஜாப் இல்லை அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கோ இல்லாட்டி இந்த இமெயில் ஐடிக்கோ உங்களோட ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஜாப் என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும்னு நினைக்கிறேன். சிஎன்சி ப்ரோக்ராம் என்கிட்ட லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் சிஎன்சி ப்ரோக்ராம் 2D சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மாஸ்டர் கேப், சாலிட்வொர்க்ஸ், ஆட்டோகேட் அதுவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, நான் சிஎன்சி டர்னிங் அதில் யூஸ் பண்ணுற ஒரு நியூட்ரல் டூல் பாரை VMC 4th ஆக்சிஸில் இந்தமாரி நான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹோல்ட் பண்ண டூலை வச்சு இந்த டேப்பில், அதாவது இந்த டேப் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டேப், கொஞ்சம் லென்த் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அன்வான்ட் தேவையில்லாத டயமீட்டர்ஸ் இருக்குது. அதை வந்து இந்தமாரி டூல் பாரை வச்சு நான் அதில் டர்னிங்கில் எப்படி நம்ம மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறோமோ அதுமாரி ஓடியை நான் வந்துட்டு இதில் டர்ன் பண்ண போகிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் நார்மலாக வந்துட்டு Z ஆக்சிஸை மேனுவலாக இதில் வந்து ஹேண்டில் மோடில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒன்றும் சிஎன்சி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் பண்ணல, ஜஸ்ட்டு இந்தமாரி பண்ண முடியும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்தமாரி சின்ன சின்ன ஜாப்ஸ், அதாவது காலத்தில் நம்ம எவ்வளோ சைஸு நம்ம கிளாம் பண்ண முடியுமோ அதுமாரி நம்ம கிளாம் பண்ணி இதேமாரி சிம்பிளாக நம்ம வந்து டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் வந்துட்டு நிறையா டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கெல்லாம் 1 by 1 வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். கொரோனா முடிஞ்சு ஒரு சில இதில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் பிக்கப் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே தான் நான் வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி தர முடியும். ஸோ இந்த வீடியோ மூலிமா வந்துட்டு உங்களுக்கு எப்படி டர்னிங் பாரை VMCயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதேமாரி சிம்பிளான ஒர்க்குக்கு நம்ம டர்னிங் பாரை வச்சு VMCலேயே நம்ம ஸ்டெப் டர்னிங் மாதிரியும் பண்ண முடியும். பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டைம் ஆகும். சிம்பிளாக இந்தமாரி ஒர்க்கு, ஒரு ஓடியை இந்தமாரி மெட்டீரியல் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ஹேண்டில் மோடில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டர்னிங் பாரை நல்லா க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிட்டோம்னா போதும். நம்ம டர்னிங்கில் எப்படி டரட்டில் ஒர்க் பண்ணி டரட்டில் நம்ம ஒரு டூல் பாரை இந்தமாரி நம்ம கிளாம் பண்ணி மெட்டீரியல் ரிமூவ் பண்ண முடியுமோ அதேமாரி நம்ம VMCலேயும் பண்ண முடியும். இந்தமாரி நம்ம டர்னிங் டூல் பாரை VMCயில் கிளாம் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னோம்னா இது வந்து ரொம்ப எஃபெக்ட்டு கம்மியான இதாக தான் இருக்கும். அதாவது டர்னிங் சென்டரில் எவ்வளோ ஃபீட்டில் போக முடியுமோ அதோட இதில் வந்து நம்ம ஸ்லோவாக தான் போக முடியும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதுக்குன்னு தகுந்தமாரி நம்ம ப்ரோக்ராம் இதில் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல. மேனுவலாக இந்தமாரி நம்ம 1 mm ஒரு 0.5 இதாக கட்டெடுக்கிறோம் அப்படின்னோம்னா இதில் நம்ம சிம்பிளாக இந்தமாரி எடுத்துக்கலாம். இது யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சின்ன கம்பெனியில் VMC மட்டும் தான் வச்சுருப்பாங்க, ஆனால் டர்னிங் இருக்காது. ஸோ அந்தமாரி ஒரு சில சிக்கலில் தான் நானும் இந்தமாரி யோசித்து எடுத்தேன். இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாட்டியும் உங்களால் இந்தமாரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டில் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் நான் எப்படி மெஷினிங் பண்ணுறேன் அப்படின்னா, Y ஆக்சிஸில் நான் வந்து டெப்த் ஆஃப் கட்டாக யூஸ் பண்ணுறேன். Z ஆக்சிஸில் இந்த ஓடியை நான் ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு வந்துட்டு லென்த்தில் வைஸாக நான் மிஷினிங் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஹேண்டில் மோட், அதாவது MPG மோடில் மிஷினில் வச்சுட்டு ஜஸ்ட்டு அந்த
ஹேண்டில் மோடு வீல வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட்டு சுற்றிட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருக்கு அப்படின்னா வாட்ஸ்அப்லேயோ இல்லை இமெயில்லையோ உங்களோட டவுட்டை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.